வணக்கம். தாய் வீடு ஜூன் 2026. எப்ஸ்டீன் முத்த வியாதி. கட்டுரை எழுதி வாசிப்பவர் போல் ஜோசப். அண்மை காலங்களில் உலகில் அதிகம் உச்சரிக்கப்பட்ட பெயர் எப்ஸ்டீன். இணையத்தில் அதிகம் தேடப்படும் சொல்லும் ஊடகங்களுக்கு டிஆர்பி என்ற இலக்கு மதிப்பீட்டு புள்ளியை உச்சம் தொட வைக்கும் நபர் இவர்தான். இந்த கட்டுரையில் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையின் இருண்ட பக்கங்களை ஆராய்வது எனது நோக்கமல்ல. சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பெயரோடு எனக்கும் உள்ள தொடர்பு பற்றித்தான் எழுதப் போகிறேன். என்ன, எனது பெயரும் எப்ஸ்டீன் கோப்புகளில் இருக்குமோ என்ற எண்ணம் உங்கள் மனதில் தோன்றியிருக்குமே. நான் மருத்துவத் துறையில் படிக்கும்போது மைக்ரோபயாலஜி என்ற நுண்ணுயிரியல் பாடத்தில் வந்த வினாத்தாளில் ஒரு கேள்வி, ரைட் பிரீஃப்லி ஆன் எப்ஸ்டெயின்-பார் வைரஸ். பொதுவாக எல்லா மருத்துவர்களுக்கும் இந்த பெயரை கேட்டதும் இந்த வைரஸும் அதனால் வரும் வியாதியும் நினைவுக்கு வந்துவிடும். இந்த பெயரில் உள்ள மருத்துவர் சர் அந்தோனி எப்ஸ்டீன் என்பவர் இங்கிலாந்தைச் சேர்ந்த நோயியல் மருத்துவ பேராசிரியர் மற்றும் அயர்லாந்தைச் சேர்ந்த வைரஸ் நுண்ணுயிரியல் நிபுணர் ஜுவான் பார் இருவரும் இணைந்துதான் இந்த வைரஸை கண்டறிந்தார்கள். இதனால்தான் இருவரின் பெயரையும் இணைத்து எப்ஸ்டீன்-பார் வைரஸ் என அழைக்கப்படுகிறது. இந்த வைரஸ் ஹெர்பிஸ் குடும்பத்தைச் சார்ந்த டிஎன்ஏ வைரஸ் ஆகும். ஆச்சரியம் என்னவென்றால், உலக மக்கள் தொகையில் சுமார் 90% பேர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக எப்ஸ்டெயின்-பார் வைரஸ், எப்ஸ்டெயின் கிஸ்ஸிங் டிசீஸ் என்று குறிப்பிடும் இந்த நோய் தொற்றுக்கு ஆளாகி இருப்பார்கள். ஆனால் பலருக்கு நோய் தொற்று இருந்தாலும் எந்த ஒரு அறிகுறியும் இல்லாது கடந்து போயிருப்பார்கள். ஆனால் அவர்களின் நோய் எதிர்ப்பு ஆற்றலை பொறுத்து உண்டாகும் நோய்க்குறிகளும் குணங்குறிகளும் அதன் பின்விளைவுகளும் வேறுபடலாம். இந்த வைரஸினால் பாதிக்கப்படுகிற பொழுது காதல் காய்ச்சல் எனும் இன்ஃபெக்சியஸ் மோனோநியூக்ளியோசிஸ் என்ற ஒரு நோய் உண்டாகிறது. இது சுரப்பிகளின் காய்ச்சல், கிளாண்டுலார் ஃபீவர் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த வைரஸ் பெரும்பாலும் இளையோர் மற்றும் 10 வயதினரிடையே காதல் முத்தங்களால் அதிகம் பரவுகிறது. இது மட்டுமல்ல, தொற்றுள்ளவர்களின் அன்பு முத்தங்களாலும் குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் இலகுவாக தொற்றிக்கொள்கிறது. உமிழ்நீர்தான் இந்த தொற்று பரவுதலின் முக்கிய ஊடகமாக செயல்படுகிறது. அது மட்டுமல்ல, தொற்றுள்ள ஒருவரிடம் இருந்து வெளியேறும் உடல் திரவங்கள், குறிப்பாக தாம்பத்திய உறவினால் மற்றும் குருதியின் மூலமும் இது பரவலாம். இந்த வைரஸ்கள் உடலில் நுழைந்தாலும் உடனே ஒருவருக்கு குணங்குறிகளை அல்லது நோயை ஏற்படுத்தும் என்று உறுதியாக கூற முடியாது. பி லிம்போசைட் என்ற வெள்ளை அணுக்களில் நீண்ட காலம் குடியிருந்து எதிர்ப்பு சக்தி ஒருவருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் குறையும் போது இந்த கிருமிகள் வீறு கொண்டெழுந்து நோய்க்குறிகளை தோற்றுவிக்கலாம். அது மட்டுமல்ல, சிலரின் மரபணுக்களை மாற்றி அதில் பிறழ்வுகளை உண்டாக்கியும் சில அரிய புற்றுநோய்களையே உண்டாக்க வாய்ப்புள்ளது என்று ஆய்வுகள் தெரிவிக்கிறது. வயது மற்றும் உடலின் நோய் எதிர்ப்பாற்றல் ஏற்கனவே உள்ள இணை நோய்கள் இவற்றின் தன்மையை பொறுத்தும் ஒருவருக்கு நோய்க்குறிகளும் நோயின் தன்மையும் மாறுபடலாம். பொதுவாக இந்த நோயின் குறிகளாக நீண்ட நாள் லேசான காய்ச்சல், குளிர்காய்ச்சல், உடல் சோர்வும் வலியும், வாந்தி உணர்வு, தொண்டை அழற்சி, இருமல், டொன்சில் வீக்கம் மற்றும் அழற்சி, தொண்டை நோவு, தலைவலி, தொண்டை மற்றும் கழுத்து பகுதிகளில் உள்ள நிணநீர் சுரப்பிகளில் வீக்கம் என்று இப்படியான குணங்குறிகள் தோன்றலாம். சிலருக்கு மண்ணீரல் மற்றும் கல்லீரல் வீக்கம், மஞ்சள் காமாலை போன்றவையும், அனீமியா என்ற இரத்த சிகப்பு அணுக்கள் குறைவதால் உண்டாகும் இரத்த சோகை மற்றும் சில வகை மூளை நரம்பு மண்டல பாதிப்புகளும் உண்டாகலாம். இந்த நோயில் எப்ஸ்டெயின்-பார் வைரஸோடு சேர்ந்து இன்னொரு
சைட்டோமெகாலோ வைரஸ் என்ற கூட்டாளி வைரஸும் கூட்டணி அமைத்து மேலும் பல சீரியஸான குளறுபடிகளுக்கு வழிவகுக்கலாம். இதுவும் முத்தங்களாலும் தொற்று உள்ளவர்களோடு தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்வதாலும் தொற்றிக் கொள்கிறது. குறிப்பாக பலரோடு தாம்பத்தியம் தொடர்புள்ள ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருந்தாலும் நோய் தொற்றுவது உறுதி. இது ஜெப்ரி எப்ஸ்டெயினுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் பொருந்தும். இதுவரை இந்த வைரஸ் நோயை தடுக்க தடுப்பூசிகள் எதுவும் இல்லை. நம்மை நாம் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த வைரஸினால் உண்டாகும் நோயில் உள்ள சிக்கல் என்னவென்றால், நோய் தொற்று உள்ளவர்கள் பலர் எந்தவித அறிகுறிகளும் இல்லாமல் வெறும் நோய் காவிகளாகவே மட்டும் இருக்கிறார்கள். அதனால் அவர்களோடு நேரடியாக தொடர்பில் உள்ளவர்களுக்கும், குறிப்பாக காதல் முத்தங்களாலும் அன்பு முத்தங்களாலும் இந்த நோய் தொற்றிக் கொள்கிறது. இது வராமல் தடுக்க ஒரே வழி அன்புக்குரியவர்களோடு மட்டும் அறத்தோடு வாழ்வதுதான். சந்தேகம் இருந்தால் குடும்ப மருத்துவரிடம் தொடர்பு கொண்டு இதற்கான சிறப்பு இரத்த பரிசோதனைகளை செய்து நோயால் பாதிக்கப்பட்டு உள்ளீர்களா என்று கண்டறிந்து கொள்ளலாம். இந்த வைரசுகள் உடலுக்குள்ளே நுழைந்ததும் உடல் உடனடியாக எதிர்ப்பினை காட்டும் வகையில் ஆன்டிபாடிஸ், காப்பான் புரதம் என்ற நோய் எதிர்ப்பு புரதங்களை உற்பத்தியாக்கி விடுகிறது. சில சிறப்பு பரிசோதனைகள் அவற்றை கண்டறிந்து நோய் தொற்றினை உறுதி செய்து கொள்ளலாம். ஆனால் இதற்கான சிறப்பு சிகிச்சைகள் என்று ஏதுமில்லை. தொற்றின் பின் உண்டாகும் மேலே குறிப்பிட்ட குணங்குறிகளின் அடிப்படையில் தான் சிகிச்சைகளை வழங்கும் முறை வழக்கத்தில் உள்ளது. நன்றி, வணக்கம்.